ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் அப்போ இந்த பொட்டேட்டோவை வந்து ஒதுக்கிடுறாங்க. ஸோ அது எதனால் அப்படி பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. பொட்டேட்டோவும் ஒரு வெஜிடபிள் தான், அதுவுக்கும் ஒரு ஒரு தனி சத்து இருக்குது. ஸோ அதை வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். பிகாஸ் வந்து அது வந்து நிறையா கேஸ் ட்ரபிள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ மற்றபடி அதாவது பொட்டேட்டோன்றதை தவிர கிழங்கு வகைகள், அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ முதற்கொண்டு அதுவும் ரொம்ப நல்லது தான். பட் அதுவும் வீக்லி த்ரைஸ் இல்லைனா ட்வைஸ் அப்படி தான் எடுக்கணும். ஸோ இந்த பொட்டேட்டோவை வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ இது கூட வந்து கர்ட் ரைஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸோ ரசம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தா நீங்கள் பொட்டேட்டோ என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், வெயிட் லாஸில் ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் இருந்த மாதிரியும் இருக்கும். ஸோ லெட்ஸ் see how to. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்தி ஃபுட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே முதல்ல ஆயிலை மாற்றணும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில் அப்படின்னா கீ, இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்க்குறப்போ அந்த கிழங்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கிழங்கோட, அதாவது பொட்டேட்டோவோட நீங்கள் பட்டாணி, அதாவது ப்ரோட்டீனுக்காக இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கின்னோடே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்கின் இல்லாமல் எடுத்துக்க வேண்டாம், ஸ்கின்னோட நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம். ஸ்கின் ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் கண்டிப்பாக போடணும். அண்ட் வந்து 3/4 ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வேணும்னா பெப்பர் தூள், ஜீரக பவுடர் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜீரக பவுடர் சேர்த்துருக்கேன். இதை வந்து கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் மூடி வைங்க. திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து கிண்டுங்க. திருப்பி ஒரு மூடுங்க. திருப்பி 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். கடைசியாக வந்து நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நீங்கள் நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட, ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணி